சக்தி வழிபாட்டின் சிறப்புகளைப் பற்றி இந்த பதிவில் நாம் காண்போம். சக்தி வழிபாடு என்பது நமது நாட்டில் மிக பழங்காலம் முதலே இருந்து வருகிறது. தட்சன் செய்த யாகத்தில் அவமானப்பட்ட பராசக்தி கோபம் கொண்டு தனது உடலை வேல் வித்தியில் அர்ப்பணித்தார். அவரது உடல் இந்த பரந்த பாரத பூமியின் பல இடங்களிலும் சிதறி விழுந்தது. ஒவ்வொரு உடல் பாகம் விழுந்த இடமும் ஒவ்வொரு சக்தி பீடமாக உருவானது. அந்த பராசக்தியே மகாமாயா, மகாகாளி, மகாலட்சுமி, மகா சரஸ்வதி என்ற துர்கா சுக்தம் தெரிவிக்கிறது. துர்க்கை சிவன் கோவில்களில் பரிகாரத்தின் கோஷ்டத்தில் தனி சன்னதியில் இருந்து அருள் பாலிக்கிறார். இவர் சில இடங்களில் சுயம்புவாகவும், சில இடங்களில் புற்று வடிவத்திலும், சில இடங்களில் மரங்களில் மத்திய பாகத்திலும் காட்சி தருகிறார். மேலும் சில இடங்களில் தலை மட்டுமே பூமிக்கு மேலே தெரியும் விதத்திலும் கோயில் கொண்டு எழுந்தருளி இருக்கிறார். துர்கா மகிஷாசுரமர்த்தினியாக மகிஷன் மீது நின்ற வண்ணம் பல ஸ்தலங்களில் காட்சி கொடுக்கிறார். துவாபர யுகத்தில் பிறந்தவர் இந்த துர்க்கை. அவர் கிருஷ்ணருக்கு அக்காவாக தோன்றினர் என்று பாகவதம் கூறுகிறது. யசோதை பெற்ற பெண் குழந்தையை வசுதேவர் எடுத்துக்கொண்டு தேவகி பெற்ற கிருஷ்ணனை அங்கே மாற்றி வைத்து விடுகிறார் இல்லையா? சிறையில் பிறந்த குழந்தையை கொல்வதற்கு வருகிறான் கம்சன். பெண் குழந்தை என்று தெரிந்ததும் கொல்வதற்காக குழந்தையை தேவகியின் கைகளில் இருந்து பிடுங்கி ஆகாயத்தில் வீசிவிட்டு வாளை உயர்த்தும் போது குழந்தை கலகலவென்று சிரித்து கொண்டே அந்தரத்தில் நின்றது. பிறந்த குழந்தை சிரித்தபடியே பிரகாசமான வடிவத்தோடு ஆகாயத்தில் நின்றதை பார்த்த கம்சனும் மற்றவர்களும் அதிர்ச்சியில் உறைந்து போய்விட்டனர். நான் உன்னை கொல்ல மாட்டேன், அவன் நந்த கோபனிடம் வளர்கிறார் என்று சொல்லிவிட்டு மறைந்து விட்டது. இதுதான் துர்கா என்று புராணங்கள் சொல்கின்றன. பட்டீஸ்வரம் துர்க்கைதான் சோழ மன்னர்களின் குலதெய்வமாக பூஜிக்கப்படுகின்றவர். துர்க்கையை அந்த காலத்தில் எல்லை தெய்வமாக வழிபட்டனர். அவளே வனதுர்க்கை. கதிராமங்கலம் வனதுர்க்கை மிகுந்த வரலாபம் தருபவர். ஆதி சங்கர பகவத்பாதர் சிருங்கேரியில் எல்லை தெய்வமாக துர்க்கையை வனத்தில் பிரதிஷ்டை செய்திருக்கிறார். அவள் பெங்களூரில் வனசங்கரி என்ற எல்லை தெய்வமாக அருள் தருகிறார். துர்க்கையின் பல ரூபங்கள். சன் மதங்களில் ஒன்றான சாக்தியம் சக்தி வழிபாட்டை அடிப்படையாக கொண்டது. இங்கே துர்க்கைக்கு காளி, தாரா, சோடசி, புவனேஸ்வரி, சின்னமஸ்தா, திரிபுர பைரவி, தூமதி, பகாலமுகி, மாதங்கி, கமலாத்மிகா, சண்டிகா, வகுச்சலா, திரிபுரா, வனதுர்கா, சூலினி, அஸ்வாருடா என பல விதமான பெயர்கள் சூட்டப்படுகின்றன. சில கோயில்களில் அம்பாளைப் போலவே துர்க்கைக்கும் தனி சன்னதிகள் உண்டு. திருவாரூர் தியாகேஸ்வரர் கோயிலில் தனிச்சன்னதியில் துர்கா வீற்றிருக்கிறார். தாராசுரத்தில் துர்கா 3 தலைகளை கொண்டு அர்த்தநாரீஸ்வரூபத்தில் காட்சி தருகிறார். வலப்புறம் சிவனாகவும் இடப்புறம் சக்தியாகவும் அவள் தரிசனம் தருவது மிக அதிசயமான அற்புதமான காட்சியாகும். இதுபோல வேறெங்கும் காண முடியாத 8 கரங்களோடு இருக்கும் இந்த துர்க்கை வலதுபுறத்தில் உள்ள 4 கரங்களிலும் ருத்ராட்ச மாலை, கத்தி, கேடயம் மற்றும்